தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் அறிவிப்பு வெளிவந்து இப்போது அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் 4 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். யார் இந்த 4 புதிய அமைச்சர்கள்? அவர்களின் பின்னணி என்ன? பி. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். செந்தில் பாலாஜி இவர் கரூர் சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தார். கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை கைதை தொடர்ந்து இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்நிலையில்தான் தற்போது மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். செந்தில் பாலாஜி முன்னதாக அதிமுக அமமுகவில் செயல்பட்டு வந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். கடந்த 2018 தான் திமுகவில் இணைந்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தார். அப்போதுதான் அவர் போக்குவரத்து துறையில் பணி வாங்கி தருவதாக பணம் வசூலித்து சிக்கலில் சிக்கினார். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதில் நுழைந்தது. இந்த வழக்கில்தான் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அமைச்சர் பதவியை இழந்தார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார். அடுத்ததாக கோவிச்செழியன். இவர் திமுகவில் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறார். திமுகவின் தலைமை கழக பேச்சாளர், மாணவர் அணி இணை செயலாளராக செயல்பட்டு வருகிறார். கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் இளங்கலையும், சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்டமும் படித்தார். பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ், முதுகலை சமூகவியல் ஆகியவற்றையும் படித்து முடித்தார். அதிகம் படித்தவராக இருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் திமுக தலைவர் மு. கருணாநிதியின் பேச்சு குறித்து ஆய்வு செய்து அதில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டசபை தொகுதிகள் 2011, 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது தமிழக அரசு தலைமை கொறடாவாக செயல்பட்டு வரும் நிலையில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்ததாக ராஜேந்திரன். இவர் நீண்ட காலமாக திமுகவில் செயல்பட்டு வருகிறார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 1985 கருணாநிதியால் மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளராகவும் 92 திமுக இளைஞர் அணியின் மாவட்ட அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். அதே போல திமுக மாணவர் அணியின் துணை செயலாளராகவும் இவர் செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2001 ஓமலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதன் பிறகு 2006 பனமரத்துப்பட்டியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் என்றே இவரை குறிப்பிடுவார்கள். பிறகு 2011 சேலம் மேற்கு தொகுதியில் தோல்வியடைந்த நிலையில் 2016, 21 ஆண்டுகளில் சேலம் வடக்கு தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார். இதையடுத்து இப்போது அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதே போல ஆவடி நாசர். இவர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியைச் சேர்ந்தவர். SSLC வரை படித்திருக்கிறார். கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இவர் கட்சி நடத்திய பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2001 முதல் 2006 வரையிலும் 2011-16 ஆகிய 10 ஆண்டுகளில் ஆவடி நகர்மன்ற தலைவராக பதவி வகித்துள்ளார். 4 முறை ஆவடி நகர செயலாளராகவும், ஒருங்கிணைந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராகவும், சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட பால் கூட்டுறவு சங்க தலைவராகவும் இவர் பதவி வகித்திருக்கிறார். 2021 இவர் பால்வளத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தார். அப்போது தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கியதால் அதன் பிறகு பதவி பறிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த 4 அமைச்சர்களும் தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் பலரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.